வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷனல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எனக்கு எப்பயுமே வந்து இங்கிலீஷ் படங்கள் வந்து அதிகமா பார்க்குறதுல வந்து உடன்பாடு கம்மி. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஈவன் தோ நான் ரிவ்யூ பண்ணா கூட நம்மளோட ரிவ்யூ லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்கிலீஷ் படங்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதில ஒரு சில படங்கள் நான் கொடுத்த படங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி கொடுத்த இங்கிலீஷ் படங்களா இருக்கட்டும், அது மிகச்சிறந்த படங்களா தான் இருக்கும். ஸோ அந்த வழியில நான் இப்ப தான் மீன்ஸ் எனக்கு ரீசென்ட்டா வந்து F1 ரேஸ் அத பத்தின படம். அது F1 த மூவி பார்க்க டைம் கிடைச்சது. நான் இது வந்து முடிஞ்சிருக்கு ஐமேக்ஸ்ல பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா என்னால பார்க்க முடியல. பட் இப்போ தான் ரீசென்ட்டா நான் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு நான் கொஞ்சம் ரெக்ரெட் ஆனேன். இந்த படத்த ஏன் நான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்? ஏன் இவ்வளோ நேரம் இந்த படத்த பார்க்கல? இத்தனை நாளா பார்க்கலன்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஒரு 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 தாக்கம். அதெல்லாம் சரி, ஓகே. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து F1 த மூவி பார்க்க வந்திருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு சிலர் பார்க்க முற்படலாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஈவன் தோ லேட்டாக பார்த்தா கூட அதை பற்றி ஒரு ஒரு விஷயம் நம்மளால் முடிஞ்ச என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. F1 த ரிவ்யூ, F1 த மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 300 crore பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆல்மோஸ்ட் 600 crore மில்லியன் சாரி மன்னிக்கும் 200 to 300 மில்லியன் டாலர்ஸ் எடுக்கப்பட்ட படம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து $600 to 650 மில்லியன் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பிராட் பிட் அவரோட கெரியர்லேயே வந்து இந்த படம் தான் வந்து ஹையஸ்ட் ஏர்னிங் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. இந்த படம் மூலிமா மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கப்பா? பிராட் பிட்டும் சரி, ஜோசப் குசிங்கி டைரக்டர் அவர் தான், ஸ்டோரி அவர் எழுதியிருக்காரு, டைரக்டர் அவர் தான், ஸ்க்ரீன் பிளே இன்னொரு எழுதியிருக்காரு. ஸோ இந்த படம் மூலிமா அவர் என்ன சொல்ல வராரு, நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த படம் மூலிமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஜென் செட் கிட்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு விஷயம், ஒரு 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 என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கீங்க. அந்த பிளேஸில் இப்போ எல்லாருமே வந்து எல்லாம் யங்கஸ்ட் பீப்புளாக இருக்காங்க. ஒரு ஓல்டு பீப்புள், ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு நம்ம டீமுக்குள்ளே இருக்கிறப்ப என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வரும், என்ன விதமான முன்னேற்றங்கள் நம்ம டீம் கொண்டு வரும், என்ன விதமான புது புது யுக்திகள் நம்ம வந்து கொண்டு வரலாம், அது மூலிமா என்னென்ன விதமான ப்ராஃபிட், என்னென்ன விதமான லாபங்கள் நம்ம அடையலாம். அதாவது நீங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கரண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன விதமான விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்கங்கிற விஷயம் தாங்க இந்த படம் அல்டிமேட்டாக சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இந்த டீமில் வந்து ஒரு யங்கஸ்ட் பிளேயர் தான் வந்து டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு. அந்த டைமில் ஆல்ரெடி அந்த டீமே வந்து எபெக்ஸ் ஜிபின்னு சொல்லிட்டு ஒரு டீம். அந்த டீம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் தி லெவலில் இருப்பாங்க ரேஸில். ஸோ அந்த டீமோட ஓனர் ஜேவிஎஸ் சொல்லிட்டு அவர் தான் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் பிராட் பிட்டை வந்து கனெக்ட் பண்ணி நீ வந்து நம்ம டீமுக்காக நீ வந்து ரேஸ் ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து அந்த F1 ரேஸில் வந்து இந்த பிராட் பிட்டுங்கிற வந்து ஒரு 30 years பேக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ஜுரியில் வந்து வெளியே போய் அதில் வந்து F1 ரேஸ்லேருந்து கலந்துக்காமல் ஒரு சின்ன சின்ன ரேஸில் மட்டும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பார். அந்த காலகட்டத்தில் தான் வந்து நீ வந்து கண்டிப்பாக இப்போ நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுப்பாரு நம்ம ஹீரோ. பட் ஆனால் இது வந்து 30 வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் அவருக்கு மீன்ஸ் அவரோட ஒரு தாட் ப்ராசஸும் சரி, அவரோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவரோட ரிவ்யூ ப்ராசஸ், அவரோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து டோட்டல் அகெயின்ஸ்ட் டு த டீமுக்காக இருக்கும். அகெயின்ஸ்ட் டு த டீம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யோசிக்கிற விஷயங்களும் அவர் யோசிக்கிற திங்ஸும் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். பட் ஆனால் இவர் யோசிக்கிற விதங்கள் எல்லாமே வந்து டீமோட முன்னேற்றத்துக்காக தான் அப்படிங்கிற விஷயம் போக போக தான் அந்த டீமுக்கு புரியும். ஃப்ரம் த டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், ஃப்ரம் த கொல்லி கூட பழகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து டேரக்டாக சொல்லிக் கொடுக்காம இன்டேரக்டாக சொல்லி கொடுத்துருப்பாரு. அது வந்து டுவோர்ட்ஸ் டு த எண்ட் ஆஃப் த ரேஸில் தான் உங்களுக்கு வந்து என்டையர் பீப்புளுக்கும் தெரிய வரும். ஸோ அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய லைக் பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷனல் திங்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ஸ் காலகட்டத்தில் இருக்கிற ஜென் செட்டுக்கு இந்த படம் ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். லைக் உங்கள் டீமில் ஒரு ஓல்டு மெம்பர் இருந்தாருன்னா நீங்கள் வந்து சும்மா அசால்ட்டாக உதாசீனப்படுத்த வேண்டாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஏஜ், அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அவங்க வந்து நிறைய குறுக்கொடைகள் கொண்டு வராங்கன்னு சொல்ல வரல. இந்த விதங்களில் கொண்டு போனால் அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இந்த விதங்கள் கொண்டு போய் நம்ம வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் மூவி ஃபார் எவ்ரி ஒன் தேர் லைஃப். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் நீங்கள் கிட்ஸோடு பார்க்க முடியாது, எஸ், ஏன்னா ஒரு சில கிஸ் சீன்ஸ் மட்டுமே இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் ஃபார் த ஜென் செட் கிட்ஸ் அண்டு ஃபார் ஹையஸ்ட் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ இந்த ஓல்டு நான் வந்து அதிகம் எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நினச்சிருக்க ஒரு பர்சன்ஸ் கூட இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னால் இன்னமும் என்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறிய உதாரணம்.
உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் தியேட்டரில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஐமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐ திங்க் பெட்டராக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நானும் வந்து ஐமேக்ஸ் இப்போ அடுத்த ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்த ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக இந்த படம் நான் வந்து தியேட்டரில் போய் பார்ப்பேன் ஐமேக்ஸில். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தை ரிவ்யூ நான் வெயிட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.